அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சவர்மா எப்படி செய்கிறதுங்கிற ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து சவர்மா வந்து சாஸ் போட்டிருக்கோம், சவர்மா சாலட், சவர்மா சிக்கன் எப்படி பண்ணுறது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி பர்ஃபெக்டாக ஃபுல்லாக சவர்மா எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கடையில் நம்ம சவர்மா வாங்கணும்னு சொன்னால் ஒரு சிக்கன் சவர்மா வந்து 90 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு 50 ரூபா 100 ரூபா செலவு பண்ணினா போதும், வீட்டிலையே 6லேருந்து 7 சவர்மா நமக்கு வந்து செஞ்சிடலாம். அவ்வளோ சூப்பராகவும் ஒரிஜினலாக ரியல் டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே கடையிலையே சாப்பிட மாட்டீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி செய்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கரெக்டாக ஒரு 400 கிராம் சிக்கன் எடுத்துருங்க, சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவைக்கு சால்ட்டு, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வினிகர் இல்லை அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க. இதை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சேன் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி ஊற வைக்காமல் உடனே பண்ணுறேன். உடனே பண்ணாலும் நமக்கு டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. அதிகமாக மசாலா எதுவுமே போட்டு ஆட் பண்ணிடாதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. இதை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறம் தயிர் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இதை நல்லா அழுத்தி கொஞ்சம் நல்லா அமைக்கி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை வந்து கொஞ்சம் நேரம் நம்ம மூடி விட்டுறலாம். கரெக்டாக நான் ஒரு மணி நேரத்துக்கு மூடி விட்டுருந்தேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை ஃப்ரை பண்ணும்போது நம்ம ஆயில் எல்லாம் விட்டு பண்ண போகிறதில்ல, சுடுற மாதிரி தான் நம்ம எடுக்க போகிறோம். இதை ஒரு 1 மணி நேரத்துக்கு நான் மூடி வச்சுட்டேன். ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் மூடி வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், நல்லா ஊறி இருக்குங்க. எடுக்கும்போதே நல்லா வாசமாக இருக்குது. இப்போ ஒரு நான்ஸ்டிக் தாவாவை வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். நான் இப்போ எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் கூட ஆயில் விடலை. நான் சிக்கனுக்கு போட 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும்தான் நான் அதில். இதை வந்து நல்லா அப்படியே திருப்பி விடணும். என்ன கருகின மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பயந்துடாதீங்க. ஏன்னா நம்ம ஆயிலெல்லாம் விடாமல் நம்ம இதை குக் பண்ணும்போது இந்த மாதிரி கருகின மாதிரி தான் வரும். அதுக்காக நீங்கள் வந்து என்ன இப்படி கருகிடுச்சுன்னு நினச்சி நீங்கள் பயந்துடாதீங்க. இப்படி இருந்தால் தான் சுடுற மாதிரி எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். சுட்ட சிக்கனோட டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். சுடுற சிக்கனுக்கு வந்து நம்ம ஆயிலெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ண மாதிரி இருக்காதுங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் நமக்கு சவர்மாவுக்கு வந்து ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா பெரட்டி போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா பெரட்டி போட்டு நல்லா குக் ஆகிருச்சுங்க. பாருங்கள், உங்களுக்கு ஊற்றி எடுக்கும்போது நான் பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்குன்னு. இந்த அளவுக்கு நம்ம குக் ஆகிருக்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி சின்ன பீஸாக பிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கத்தியில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் வந்து இந்த பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி பிச்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம சவர்மா சுற்றுறதுக்கு ரெடி ஆகிடலாம். சவர்மா சாஸ் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், நம்ம சேனலில் போனீங்கன்னா பார்த்துக்கலாம். இந்த சாலட் வந்து உப்பு வினிகரில் ஊற வச்சுருக்கோம். சிக்கன் நம்ம எப்படி ரெடி பண்ணுறோங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம். நான் குபஸ் இதுவும் நம்ம செஞ்சது தான், நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இது எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பர்ஃபெக்டாக சவர்மா செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போனீங்க அப்படின்னு சொன்னால் இதில் இருக்க எல்லாமே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம், பார்த்துக்கலாம். இப்போது குபுஸை வந்து வச்சாச்சு. ஒரு பட்டர் பேப்பர் மாதிரி எடுத்துக்கோங்க. பட்டர் பேப்பர் இருந்தால் தான் நமக்கு சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா இடத்துக்கும் நம்ம சாஸை போட்டுக்கலாம். இப்போ வினிகரில் ஊற வச்சு அந்த காய் எடுத்து சாலட் எடுத்து நம்ம எல்லா இடத்துலையும் வச்சுக்கலாம். இது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வச்சு சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எனக்குலாம் இந்த காய் ரொம்பவே பிடிக்கும். சும்மாவே நான் சாப்பிடுவேன். சிக்கன் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கடையில் வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் இதை விட கம்மியாக தான் சிக்கன் இருக்கும். சாஸ் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருப்பாங்க. நம்ம சாஸை அதிகமாக ஊற்றாமல் சிக்கன் நிறைய ஊற்றி சாப்பிட்றதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க.
இதுக்கு மேலே கொஞ்சமாக சாஸ் ஊற்றிக்கலாம். நான் சாஸில் வந்து ஒரு 10 மிளகு கிட்ட போட்டிருக்கேன். எனக்கு காரம் வேணுங்கிறதுனால. காரம் வேணும்னு சொன்னால் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. முட்டைகோஸ் வந்து நான் வினிகரில் ஊற வைக்கல, சும்மா தான் வச்சுருக்கேன். இது வந்து அப்படியே நல்லா நம்ம சுற்றி விட்டுறலாம். நான் சின்னதாக செஞ்சதுனால எனக்கு சின்ன மாதிரிக்கா இருக்கும் ஷவர்மா. பாருங்கள், அதை நல்லா அமுக்கி விட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறமா வச்சு அப்படியே வந்து அமுக்கி சுற்றி விடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பரான பர்ஃபெக்டான ஒரிஜினல் 100% ஒரிஜினல் டேஸ்ட்டில் நமக்கு சூப்பரான ஷவர்மா வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நீங்கள் லேட்டாக சாப்பிடணும் அப்படின்னா சுற்றி மடக்கி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் மேலே இருக்க பேப்பரை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உடனே சாப்பிடணும்னா இந்த மாதிரி ஷேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கா, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ டேஸ்ட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியுங்க. இது வந்து நான் கரெக்டாக எத்தனை பீஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். 7 பீஸ் வந்திருக்கு. இதுக்கு ஒரு 100 ரூபா கூட நான் செலவு பண்ணலை. இதுக்கு வந்து 7 பீஸ் நான் எடுத்திருக்கேன். இதுவே நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் 500 ரூபாய்க்கு வேணுங்க. 500லேருந்து 600 ரூபாய்க்குள்ளே வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.